ஹலோ வணக்கம். நாங்கள் இப்போ எங்களை வயலுக்கு வந்துக்கிறோம். பாருங்கள், மழை பெய்து தண்ணி வீசு அழுகு சுழிப்பட்டு பாருங்கள் இப்படி இருக்குண்டு அழுகிட்டு தண்ணி பாஞ்ச இடமெல்லாம் அழுகி வச்சிருக்கு. புல் தான் கூட முளைச்சிருக்கு. இந்த நாங்கள் புல் மந்திரிச்சு நிற்கிறோம். இப்போ கடனா செஞ்சு பாருங்கள், நீர் புல், பிச்சுக்கூரை, இஞ்சி பாருங்கள், சேறுபடா செல்வன்னு சொல்லுவாங்க. நீர் புல் இஞ்சி பாருங்கள், பிளட்டி எடுத்தாலும் சேறுபடாது. பிச்சுக்கூரை எல்லாம் நிற்குது. எல்லாத்துக்கும் மருந்தடிக்கிறோம். அடித்து போட்டு தான் தண்ணியை கட்டி புல் அழிய முடியத்தான் நாங்கள் பசலை போட போகிறோம். பாருங்கள் எப்படி அழுகி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி பாஞ்ச இடங்களா பாருங்கள், எந்த பெரிய இடங்களா கிடக்குண்டு. பாருங்கள், கணக்கு இடத்துல நெல் முளைக்கவே இல்லை, அழுகிட்டு மழைக்கு. இதுக்கு நெல்லை விட புல்லு தான் கூட கிடக்குது. கடும் புல்லாக இருக்குது, அதால் தான் புல்லு மருந்து அடிக்கிறோம். இப்போ இன்றைக்கு வெயில் அடிச்சு தருது, நேற்று மழை, அதால் நேற்று அடிக்கலாம் போயிட்டுது. இன்றைக்கு நல்ல வெயில் அடிக்குது. சில நேரம் பின்னிறம் மழை வந்தாலும் வரும். மருந்து அடித்து போட்டு இந்த வக்கடையில் கட்டணும். கட்டி போட்டு தான் சரி. பாருங்கள், எந்த பெரிய கட்டைகள்லாம் தூக்கி கொண்டு போட்டிருக்கு தண்ணி மழைக்கு. பாருங்க, தண்ணியோட அடித்து கொண்டு வந்து போட்டுங்க. பாருங்க எவ்வளோ அழுகி இருக்குண்டு. பாருங்க, மழைக்கு தண்ணி வந்து இஞ்சை மட்டும் மூடி நின்றாது. அதான் இவ்வளோ கஞ்சல்லாம் கிடக்கு. அங்கே பாருங்க, அதில் ஒரு கட்டி ஒன்று கிடக்கு. அந்த கட்டையெல்லாம் மழைக்கு கொண்டு போட்டு கட்டதான் மழை தண்ணியோட வந்து அதை அடித்து. இங்கே பாருங்கள், போத்தல்கள் இதெல்லாம் இந்த கஞ்சல் ஃபுல்லாக தண்ணிக்கு வந்து மிதந்து வந்ததா. இங்கே தண்ணி பாஞ்சு வந்தது. இங்கே வந்து தூங்கி நின்றது. இதுக்கு அங்கே பாய இல்லை, இப்போ தண்ணி பிடிச்சி நின்றது. இப்போலாம் காலையில் அதெல்லாம் மருந்தடிக்கலாம் போய்ட்டு விரையெல்லாம் போய்ட்டுது. இங்கே அவங்க சிட்டியான புல்லு. இந்த வேலைக்கெல்லாம் மருந்து அடிச்சாச்சுது. மருந்து அடித்து தண்ணியை கட்டி போட்டு பார்ப்போம் புல் எந்த அளவுக்கு செத்துருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, எந்த பெரிய கட்டைகள்லாம் குழந்து மூச்சு விட்டுருக்குண்டு. சரியான புல்லு தான் முளைச்சிருக்கு. இவ்வளோ நாளைக்கு மருந்து அடிச்சிருக்கோம், மழையும் விட மாட்டேன்னுட்டு காரை மேலே அதெல்லாம் மருந்தடிக்க வரையெல்லாம் போட்டு மழை பெய்த தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கோம். பாருங்க, அழகு சொல்லி பார்த்து தான் நெல் வந்திருக்கேன். தான் அந்த கட்டை தான் தண்ணியில் அடிச்சு வந்து நடு வயலுக்கு போட்டிருக்கு. எந்த பெரிய கட்டைன்னு பாருங்க. தண்ணியை கட்டி போட்டு இந்த இடத்துக்கு புள்ளி செத்துருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பசலை போட்டு இப்படி வருது இந்த வயலுன்னு பார்ப்போம் இருக்கா. நீங்களும் இது எப்படி வருதுன்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி போட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும்.
பார்ப்போம் எப்படி இந்த வெள்ளாமணி தூர் வடித்து மட்டம் படித்து இவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இல்லை சரியான ஐதாக இருக்குது, புல்லு தான் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் சரியான ஐது. பசலை போட்டு பார்ப்போம் இப்படி வருதுண்டு. நீங்களும் இப்படி பார்க்கணும், தொடர்ந்து இது எப்படி வருதுன்றது தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தா இந்த சேனலில் பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கத்தானே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இங்கே பாருங்கள் மழை விட்டு முண்டைக்கும் தண்ணி பாஞ்சு கொண்டு தான் இருக்குது. வாய்க்கால் அலையால் தண்ணி வந்து கொண்டே இருக்குது. இந்த வயலுக்கு கூடுதலாக நீர் புல்லுன்னு சொல்லுவோம், சேறுபடா செல்வன் சொல்லுவோம். மற்றது பிச்சு கோரை நிற்குது. பாருங்க பூத்து போயிடலாம் நிற்கிஞ்ச பாருங்க. இதுக்கு பழைய நெல் போல் இருக்குது, கதிர் வந்துட்டு இந்த குடையில் இருக்குது. 2-3 நாளில் கதிர் வந்துடும். 1 2 3 4 இது ஒரு அடி தான், 4 கதிர் வந்துட்டு. இந்த 2 இருக்குது, 2 அதுவும் வரும். பாருங்க பழைய நெல் வந்திருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி குறையவே இல்லை, தண்ணி வந்து கொண்டே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே நன்றி. அப்புறம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.